Hi students, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அதாவது லெசன் 5, அதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இந்த டாபிக் பற்றியும் இதில் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டாப்பிக்கில் போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன நம்ம கொஷின் கொடுத்துருக்கோன்னா, வாட் இஸ் த கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் இன் K4FeCN6 பேஸ்ட் ஆன் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. படிகப்புல கொள்கையின்படி இந்த அணைவு சேர்மத்தோட சரியான எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதில் யார் மைய உலோக அயனி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை பொறுத்தவரையில் Fe தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் மைய உலோக அயனி. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2. நெக்ஸ்ட் இதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு பொட்டாசியம் 4 இருக்குது இன்ட்டு +1 ப்ளஸ் Feக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ Fe ப்ளஸ் இந்த இடத்துல Cn அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகான் சார்ஜ் -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ Feக்கு நமக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்னா 4 - 6 = 0. ஸோ Feயோட ஆக்சிஜன் ஸ்டேட் +2. அப்போது ஆக்சிஜன் ஸ்டேட் +2 அப்படின்னாக்கா இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் வெளில போயிடும். 3d6 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 3d6 T2g-Eg ஆர்பிட்டால் எப்படி ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ T2g-Eg ஆர்பிட்டால் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ எண்முகி படிக பிளப்புனா என்ன, அண்ட் கொடுத்துருக்கக்கூடிய லிகான் Cn-, அப்போது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் நிறமாலை வேதி வரிசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அந்த கொஷினை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் பிணைப்பு அப்படிங்கிறது பியோர்லி அயனித்தன்மை உடையது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய லிகாண்டை நம்ம பாயிண்ட் சார்ஜாவோ அதாவது எலக்ட்ரிக் டைபோலாவோ கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னாக்கா நெகட்டிவ் லிகான் Cn- இருக்கும்போது இதை பாயிண்ட் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணலாம். எலக்ட்ரிக் டைபோல்னாக்கா லைக் அம்மைன் இருக்கும்போது NH3. ஸோ NH3ல நைட்ரஜனில் 2 லோன் பார் இருக்கும். அதனால் நம்ம இதை மின் இருமுனை அல்லது எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மெஜாரிட்டி டி பிளாக் காம்பவுண்ட்ஸாக தான் நமக்கு இருக்கும். டி பிளாக்கை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக வச்சுருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும். அப்போது அதில் டி ஆர்பிட்டால் தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. அப்போ அதனுடைய ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ இந்த ஷேப் ஆஃப் டி ஆர்பிட்டல் அப்படின்னாக்கா மொத்தம் இதில் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் படிச்சிருப்போம். 5 டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது என்னென்ன அப்படின்னா DXY, DYZ, DXZ. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் 1 2 3. ஸோ பேலன்ஸ் 2 ஆர்பிட்டால் DX² - Y² DZ². இதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 ஆர்பிட்டாலோட ஷேப் எங்கே பாருங்கள். இதுதான் நமக்கு ஆக்சிஸ். ஸோ 3 ஆக்சிஸ் இருக்குது XYZ. இங்கே இருக்கக்கூடிய இந்த லோப் எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது இந்த 3 செட் ஆஃப் ஆர்பிட்டாலியம் DXY DYZ DZXல இன்பிட்வீன் ஆக்சிஸில் இருக்குது. அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது இன்பிட்வீன் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பாக்கி இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டால் DX² - Y² அண்ட் DZ², இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலாங் த ஆக்சிஸ்லேயே அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 2 ஆர்பிட்டாலும் அலாங் த ஆக்சிஸ் இருக்குது நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு நியூட்ரல் சென்ட்ரல் ஆட்டமில் இந்த 5 ஆர்பிட்டாலும் ஈக்குவல் எனர்ஜி ஆர் சேம் எனர்ஜியில் தான் இருக்கும். அதை நம்ம சம ஆற்றல் உடையவை அல்லது டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாக்கா லிகான் சென்ட்ரல் மெட்டலை அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்படி அப்ரோச் பண்ணும்போது டி ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியும் லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியும் ஒன்று ரிப்பல் பண்ணும். ஸோ அப்படி ரிப்பல் பண்ணுறதுனால இதனுடைய எனர்ஜி ஸ்லைட்டாக எனக்கு ரைஸ் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பேரி சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த லிகான் சென்ட்ரல் மெட்டலை அச்சு வழியாக அணுகுதா அல்லது அச்சுக்கு இடைப்பட்ட வழியாக அணுகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டீஜெனரசி எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும்.
ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம கொஷனில் கேட்டால் காம்ப்ளெக்ஸ் இங்கே எடுத்துக்கிறோம். இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னாக்கா அது ஆக்டாஹைட்ரல், எண்முகி அணைவு. இந்த எண்முகி அணைவோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒன்று ஒவ்வொரு லிகான். இந்த லிகான் இது ஆக்சிஸ். எப்படி சென்ட்ரல் மேட்டரில் அப்ரோச் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே லிகான். 1 2 3 4 5 6. இது எல்லாமே ஆக்சிஸில் தான் அப்ரோச் பண்ணுது. அப்படி ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுது அப்படின்னாக்கா ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டி எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் அண்ட் டி இசட் ஸ்கொயர்ட் இந்த ஆர்பிட்டால் அதிகமாக நமக்கு ரிப்பல் ஆகும். ஸோ இது பேரி சென்டரை விட ஹையர் எனர்ஜியில் போகுது. இன்பிட்வீன் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஎக்ஸ்இசட் இந்த 3 ஆர்பிட்டாலும் லெஸராக தான் நமக்கு ரிப்பல் ஆகும். அதனால் இது கம்மியான எனர்ஜியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லோயர் எனர்ஜி அப்படிங்கிறதா இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. ஹையர் எனர்ஜி அப்படிங்கிறதால இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது போடுறோம். இதை யூஸ் பண்ணி சிஎஃப்எஸ்சி வேல்யூ, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு டெட்ராஹைட்ரல் காம்பவுண்ட் நான் எடுத்திருக்கேன், காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் இசட். இங்கே இருக்கக்கூடிய லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னு பாருங்கள். இன் பிட்வீன் ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணுது இல்லையா? இப்போ எந்த ஆர்பிட்டால் நிறைய ரிப்பல் ஆகும் நீங்களே சொல்லலாம். குட். கண்டிப்பாக நமக்கு டிஎக்ஸ்ஒய், ஒய்இசட், எக்ஸ்இசட் இந்த 3 ஆர்பிட்டால் தான் நிறைய ரிப்பல் ஆகும். டிஎக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அண்ட் டிஇசட் ஸ்கொயர்டு ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறது லெஷர் ரிப்பல்ஷனில் இருக்கும். அதனால் இது லோயர் எனர்ஜி நெகட்டிவ் சைன், இங்கே ஹையர் எனர்ஜி அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் சைன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஜி ஆர்பிட்டாலாகவும் ஒரு டி ஆர்பிட்டால் இஜி அண்ட் T2G ஆர்பிட்டாலாக ஸ்ப்ளிட் ஆகிறத கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்டாஹைட்ரலாக இருந்துச்சுனாக்கா T2G EGயாக ஸ்ப்ளிட் ஆகும். டெட்ராஹைட்ரல் அப்படின்னாக்கா E அண்ட் T2ஆக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஸ்ப்ளிட்டிங் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பேரிங் எனர்ஜி அண்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி டெல் ஓ ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு கம்பேர் பண்ணுறோம். இந்த டெல் ஓ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பேரிங் எனர்ஜியை விட, பேரிங் எனர்ஜியை நம்ம PE அப்படின்னு வச்சுக்கலாம். பேரிங் எனர்ஜியை விட ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் D4 கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மேங்கனீஸ் 3+, மேங்கனீஸ் 3+ அப்படின்னாக்கா D4 கான்ஃபிகரேஷனில் இருக்கும். இங்கே 4 எலக்ட்ரான் இருக்குது. எப்படி ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது டி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான். ஸோ இங்கே 1 2 3. ஸோ இந்த 4th எலக்ட்ரான் இஜி ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுமா இல்லை T2Gலே பேர் ஆகுமா அப்படிங்கிறது கிறிஸ்டல் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி அண்ட் பேரிங் எனர்ஜி இந்த 2 வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது. இப்போது எனர்ஜி கம்மியாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம ஆஃப் பிரின்சிபலில் படிச்சிருக்கோம். பேரிங் எனர்ஜி ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியை விட கம்மி அப்படின்னாக்கா 4th எலக்ட்ரான் இங்கே எனக்கு பேர் ஆகிடும். அப்போ T2Gல எனக்கு எலக்ட்ரான் பேர் ஆகிடுது. நெக்ஸ்ட் இதே D4 கான்ஃபிகரேஷனில் இன்கேஸ் இந்த ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி பேரிங் எனர்ஜியை விட கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போது 4th எலக்ட்ரான் எனக்கு இஜி ஆர்பிட்டாலுக்கு போயிடும். ஸோ பேரிங் எனர்ஜி கம்மினாக்கா இங்கே பேர் ஆகுது, ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி கம்மி அப்படின்னாக்கா இஜி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுது. அப்போ இங்கே பேர் ஆகிறதுனால இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே D4 கான்ஃபிகரேஷனில் எலக்ட்ரானோட ஸ்பின் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஸ்பின் கம்மியாக இருக்கும், அங்கே 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அதனால இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லிகான் இந்த ஸ்ப்ளிட்டிங்கை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வழியாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈனியின் தன்மை, அது ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கா இல்லை வீக் ஃபீல்டாக இருக்கா அப்படிங்கிறது. அதை நம்ம ஸ்பெக்ட்ரல் டேட்டா வச்சு பார்ப்போம். அடுத்ததாக அந்த லிஸ்ட்டு நமக்கு இருக்கும். அடுத்தது மைய உலோக அணு அல்லது அயனியின் இயல்பு, இது 3D சீரீஸில் இருக்கா அல்லது 4D சீரீஸில் இருக்கா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி ஸ்ப்ளிட்டிங் எனக்கு இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் சார்ஜ். ஸோ +2ல் இருக்கா இல்லை +3ல் இருக்கா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி எனக்கு அந்த ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் ஈனியின் தன்மையை பொறுத்து ஸ்பெக்ட்ரல் கெமிக்கல் சீரிஸ் நிறமாலை வேதி வரிசை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். இதில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதெல்லாம் வீக் ஃபீல்ட் லிகான், அதாவது குறைவான அளவு ஸ்ப்ளிட்டிங்கை எனக்கு கொடுக்கக்கூடியது.
ரைட் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் வலிமை மிகு ஈனிகள், ஸ்ட்ராங் ஃபீல்டு, ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது அதிகமாக எனக்கு இருக்கும். இப்போ நம்மளுடைய கொஷினுக்கு வருவோம். இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படி Cn அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த ரைட் எண்டில் இருக்குது. அப்போது இது ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எலக்ட்ரானை T2Gலே பேர் பண்ணிடும். அப்போ Fe2+, இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் 3d6. அப்போது d ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. இது ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு T2G-ஆவும் EG-ஆவும் ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கே இருக்கக்கூடியது ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால இந்த டெல்ஓ ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானும் எனக்கு இங்கே ஃபில் ஆகிடுது. 1 2 3 4 5 6. இப்போ பாருங்கள், கிறிஸ்டல் ஃபீல்டில் எந்த இடத்துல எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். T2G ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் இருக்குது, EG ஆர்பிட்டாலில் எனக்கு எலக்ட்ரான் இல்லை. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆப்ஷனை பொறுத்தவரையில் T2G4EG2 அப்படின்னாக்க எனக்கு இங்கே வீக் லிகாண்டாக இருந்திருக்கணும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த சாய்ஸ் கொடுத்துருக்கிறது. மற்ற ரெண்டுமே நமக்கு இதுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். அதாவது இது ஆக்டாஹைல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு நம்ம போக தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், which of the following is the correct order of increasing field strength of ligand to form coordination compound? பின்வரும் எது அணைவுச் சேர்மங்களை உருவாக்கும் ஈனிகளின் புல வலிமையின் அடிப்படையில் சரியான ஏறுவரிசை? இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு கேட்குறாங்க. அப்போது இந்த லிகாண்ட் ஒன்று என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்கும், அதுக்கான ஆர்டர் என்ன அப்படிங்கிறத ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் பார்த்துருக்கோம். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய லிகாண்ட்ஸை இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணுங்கள். SCN-, F-, ஆக்சிலேட் OX2- ஆர் இதை நம்ம C2O4 2- அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது Cn-. ஸோ இதுக்கான ஆர்டர் நமக்கு எப்படி கிடைக்குது? SCN- லெஸ் தென் F- லெஸ் தென் ஆக்சிலேட் OX2- லெஸ் தென் Cn-. இது நம்மளுடைய ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் 1 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஷின், CrH2O6Cl3 has a magnetic moment of 3.83 bm. The correct distribution of 3d electrons in the chromium complex. CrH2O6Cl3 என்ற அணைவுச் சேர்மத்தின் காந்த திருப்புத்திறன் 3.83 bm எனில் குரோமியத்தின் d ஆர்பிட்டாலில் சரியான எலக்ட்ரான் பங்கீடு. இங்கே அவங்க T2G EGன்னு கொடுக்கல, மாறாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா d ஆர்பிட்டாலோட நோட்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரோமியம், H2O அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட். ஸோ 0 தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. -3 குளோரினை பொறுத்தவரையில் -1 3 குளோரின் இருக்குது. ஸோ -3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ Cr இஸ் ஈக்குவல் டு +3. இப்போ குரோமியம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸோ S ஆர்பிட்டாலேருந்து ஒரு எலக்ட்ரானும் D ஆர்பிட்டாலேருந்து 2 எலக்ட்ரானும் வெளில போயிடுச்சுன்னா 3d3 கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய லிகான் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் பார்த்தோம், இது ஒரு வீக் லிகான். H2O அப்படிங்கிறது வீக் லிகான். இது எப்படி இங்கே ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 1 2 3 தான் இருக்குது. கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ ஆக்டாஹைட்ரல் ஸ்ப்ளிட்டிங் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் வீக் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால 1 2 3 T2Gலே எனக்கு ஃபில் ஆகிடுது. 4th எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம மேலேயே கீழே அப்படிங்கிறது லிகாண்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். D3 கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையில் அது எய்தர் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் எய்தர் வீக் லிகாண்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்தாலும் சரி, T2Gல தான் 3 எலக்ட்ரானுமே எனக்கு ஃபில் ஆகும். இது T2G EG. இப்போ T2Gல என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? DXY, DYZ, DZX. அப்போது இது ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்குது. அப்புறம் எதுக்கு சார் நமக்கு இங்கே
மேக்னெட்டிக் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த வேல்யூலேருந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்டம் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் தான் நம்ம வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா μs இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 2 bm. ஸோ μsோட வேல்யூ தான் 3.83 ஈக்குவல் டு n இன்ட்டு n + 2 bm. ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம், வர்க்கப்படுத்தலாம். அப்போ 3.83 ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 2 bm. இப்போ என்னோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கான வேல்யூஸ் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது இந்த காம்பவுண்டில் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் இதில் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரானுமே எந்த ஆர்பிட்டாலில் தான் இருக்குது? T2g. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே dz² இருக்குது, அப்போது ராங். இந்த ஆப்ஷனில் dx² - y² இருக்குது, அப்போ இதுவும் ராங். இங்கே dx² - y² இருக்குது, இதுவும் ராங். அப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் தான் நமக்கு 3dxy1 3dyz1 3dxz1 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் இருக்குது. இதில் 3 அப்படிங்கிறது என்ன? குட், நம்ம குரோமியத்துக்கு 3d3ன்னு போட்டோம் இல்லையா? இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் இந்த இடத்துல 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு அசர்ஷன் ரீசன் டைப் கொஷின் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் F- is a weak ligand and forms outer orbital complex. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, F- ion cannot force the electrons of dz² and dx² orbitals of the inner shell to occupy dxy, dyz, dzx orbitals of same shell. தமிழில் F- அயனி வலிமை குறைந்த ஈனி மற்றும் வெளி ஆர்பிட்டால் அணைவை உருவாக்குகிறது. உள்கூட்டில் dz² மற்றும் dx² - y² ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களை F- அயனியானது அதே கூட்டில் உள்ள dxy, dyz மற்றும் dzx ஆர்பிட்டால்களுக்கு நிரவுமாறு தள்ள இயலவில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அசர்ஷன் கரெக்டானு பார்ப்போம். F- is a weak ligand அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் F- எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது எல்லாமே வீக் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ F- அயன் இஸ் எ வீக் லிகாண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். வீக் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத விபி தியரியில் நம்ம பார்த்துருப்போம். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னால் இதனுடைய ஹைபிரிடைசேஷன் ஆக்டாஹைட்ரலில் sp3d2 அப்படின்னு இருக்கணும். நமக்கு அதான் இருக்கும். ஸோ அசர்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்ட். நெக்ஸ்ட்டு ரீசன் பார்ப்போம். F- அயன் கேனாட் ஃபோர்ஸ் த எலக்ட்ரான் dz². இப்போ இது ஸ்ப்ளிட்டிங் இருந்துச்சு, ஒரு d ஆர்பிட்டால் மெட்டல் இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னாக்கா இங்கே தான் dxy, dyz, dxz இருக்கும். இதில் dz² and dx² - y² இருக்கும். F- லிகாண்ட் அப்படிங்கிறது ஃப்ளூரைட் லிகாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இங்கே எனக்கு என்ன பண்ணாது? பேர் பண்ணாது. ஓகேவா? அப்போது F- dz²ல் dx² - y² ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை dxy, yz, zxக்கு அதால் புஷ் பண்ண முடியாது, தள்ள முடியாது. அப்போது ரீசன் ஆல்சோ கரெக்ட். புஷ் பண்ண முடியாதனால தான் அது வீக் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரீசன் எனக்கு இந்த இடத்துல கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், அப்போது செகண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது தப்பு. ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல அசர்ஷன் மட்டும்தான் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் சாய்ஸ் ராங் ஒன். ஃபோர்த்து சாய்ஸை பொறுத்தவரை ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு ராங் ஒன். அப்போ ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டும் இதே டைப் கொஷின் தான். இன் ஹை ஸ்பின் சிச்சுவேஷன் கான்ஃபிகரேஷன் ஆஃப் d5 ions will be T2g3 Eg2. Reason, in high spin situation pairing energy is less than crystal field splitting energy. இதுவும் அசர்ஷன் ரீசன் டைப் கொஷின் தான். ஸோ தமிழில் உயர் சுழற்சி நிலையில் d5 அயனிகளின் அமைப்பு T2g3 Eg2ஆக இருக்கும். காரணம், உயர் சுழற்சி நிலையில் இணையாக்க ஆற்றல்
படிகப்புல ஆற்றலை விட குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அசர்ஷன் கரெக்டாக அப்படிங்கிறத பார்ப்போம். ஹை ஸ்பின் சுச்சுவேஷன் D5 கான்ஃபிகரேஷன்னா D ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 4 5. இப்போ ஹை ஸ்பின் அப்படின்னாக்கா அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் படி தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ இங்கே 1 2 3 4th எலக்ட்ரான் இங்கே பேர் ஆகாது 4 5. அப்போ எனக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைக்குதுன்னா T2G 3EG2. அசர்ஷனில் அதான் கொடுத்துருக்காங்க. D5 கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையில் T2G3 EG2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் ரீசனை பாருங்கள். In high spin situation, pairing energy is less than crystal field splitting energy. நம்ம முன்னாடி ஒரு ஸ்லைடில் பார்த்தோம். pairing energy கம்மி அப்படின்னாக்கா அது low spin complex. pairing energy அதிகமாக இருக்கும்போது தான் அது weak field அல்லது high spin complex-ஆக இருக்கும். இந்த இடத்துல அது less அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக high அப்படின்னு இருந்தால் இந்த ரீசன் கரெக்ட். ஆனால் less அப்படின்னு இருக்கிறதுனால ரீசன் தவறு. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் ரீசன் ஃபால்ஸ், அசர்ஷன் இஸ் ட்ரூ, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே தப்பு கிடையாது, அதனால் ஆப்ஷன் டியும் கிடையாது. ரெண்டுமே சரி அப்படிங்கிறதுல ஒன்று தப்பு, அதனால் ஆப்ஷன் ஏவும் கிடையாது. அண்ட் சேம் ரீசன் இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் சி அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், சேம் டைப் கொஷின், அசர்ஷன் ரீசன் தான். Potassium ferrocyanide is diamagnetic whereas potassium ferricyanide is paramagnetic. Reason, crystal field splitting in ferrocyanide ion is greater than ferricyanide ion. First assertion correct அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழில் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு டயாகாந்தத்தன்மை உடையது, ஆனால் பொட்டாசியம் ஃபெர்ரிசைனைடு பாராகாந்தத்தன்மை உடையது. காரணம், ஃபெர்ரோசைனைடு அயனியில் உள்ள படிகப்புல பிளப்பு ஃபெர்ரிசைனைடு அயனியில் உள்ளதை விட அதிகம். அசர்ஷன் பார்ப்போம். கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு காம்பவுண்ட் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு, அதுக்கான ஃபார்முலா K4FeCN6. இன்னொன்று ஃபெர்ரிசைனைடு K3FeCN6. இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனேற்ற நிலையை கால்குலேட் பண்ணுவோம். பொட்டாசியம் 4 × +1 ப்ளஸ் Feக்கு கால்குலேட் பண்ணணும், ப்ளஸ் 6 × -1 = 0. ஸோ நமக்கு சால்வ் பண்ணோன்னா அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடில் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போ Feக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2, 2 ப்ளஸ்னால் 2 எலக்ட்ரான் இல்லை, அப்போ 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் வெளில போயிடுது. Fe2+க்கு 3d6. லிகாண்டை பாருங்கள், Cn- ஸ்ட்ராங் லிகாண்ட் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னாக்கா இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் டீல இருக்குது. இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுனாக்கா அதை பேர் பண்ணிடும். அப்போது 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரானுமே T2Gலே ஃபில் ஆகிடுது. டயாகாந்தத்தன்மை பாராகாந்தத்தன்மை அப்படின்னா, டயாகாந்தத்தன்மைனா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காது, எல்லா எலக்ட்ரானும் பேரா தான் இருக்கும். பாராகாந்தத்தன்மை அப்படின்னாக்கா அன்பேர்ட் எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான் இருக்கணும். இங்கே Fe2+ல தனித்த எலக்ட்ரான் இல்லை, அப்போது டயாகாந்தத்தன்மை. ஸோ ஃபஸ்ட்டு ரீசனில் கொடுத்துருக்கக்கூடிய ஓர் ஆஃப் கரெக்ட். செகண்ட் பாருங்கள், பொட்டாசியம் ஃபெர்ரிசைனைடு பேரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டானு செக் பண்ணலாமா? ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 பொட்டாசியம் ப்ளஸ் Fe -6 = 0. சால்வ் பண்ணால் Fe = +3 அப்படின்னு இருக்கும். அப்போ அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிஜனேற்ற நிலை +3. ஸோ அப்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5. லிகான் ரெண்டு காம்பவுண்ட்லையுமே சேம் தான், Cn- தான். இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான். அப்போது இந்த 5 எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். 4 5. ஸோ இங்கே எனக்கு பேரிங் எனர்ஜி தான் கம்மி, ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகம். அப்போது T2Gலே எல்லா எலக்ட்ரானும் ஃபில் ஆகிடும். 3 4 5. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், T2Gல ஒரே ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்குது. அப்போ தனித்த எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னாக்க அது பாராகாந்தத்தன்மை. அப்போ அசர்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃபும் கரெக்டு. அப்போ டோட்டலாக எனக்கு அசர்ஷன்
கூற்று அப்படிங்கிறது சரி. அடுத்து ரீசனை பார்ப்போம். ஃபெர்ரோசைனைடு அயனியில் உள்ள படிகப்புல பிளப்பு ஃபெர்ரிசைனைடு அயனியில் உள்ளதை விட அதிகம். இந்த இடத்துல படிகப்புல பிளப்பு அப்படிங்கிறது ஈனி ரெண்டுலையுமே சேமாக தான் இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் சேம் தான். அப்போ யார் தான் எனக்கு வேரி ஆகிறாங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் வேரி ஆகுது. ஃபெர்ரோசைனைடில் +2, ஃபெர்ரிசைனைடில் +3. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியில் சார்ஜ் ஆன் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மைய உலக அயனியின் மின்சுமை அதிகம்னா ஸ்பிளிட்டிங்கு நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே யாருக்கு ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும்? K3FeCN6 பொட்டாசியம் ஃபெர்ரிசைனைடுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கூற்றில் ஃபெர்ரோசைனைடுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் தவறு. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் assertion is true but reason is incorrect. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷினில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடுக்கும் ஃபெர்ரிசைனைடையும் ஆக்சிஜன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கான எலக்ட்ரானை ஃபில்லப் பண்ணுறோம். தனித்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பேரா, தனித்த எலக்ட்ரான் இல்லை அப்படின்னாக்கா அது டயா. அடுத்தது இந்த இடத்துல ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். லிகான் சேமாக இருக்குது, சென்ட்ரல் மெட்டலும் சேமாக இருக்குது. அப்போ சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் வேரி ஆகுது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் கொஷின், இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் டெல் ஓ CFSE இன் ஆக்டாஹைட்ரல் ஃபீல்ட் வில் பி மேக்ஸிமம். கீழ்கண்ட எந்த அணைவு அயனிக்கு டெல்டா ஓ மதிப்பு அதிகம்? கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணதப்பறம் ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணலாமா? ரைட். ஃபஸ்ட்டு இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டை கண்டுபிடிப்போம். எல்லாத்துலேயுமே சென்ட்ரல் ஆட்டம் கோபால்ட்டு தான். மைய உலோக அணு அல்லது அயனி அப்படிங்கிறது கோபால்ட்டு தான் இருக்குது. ஈனிகள் மட்டும்தான் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் கண்டுபிடிப்போம். 6 × -1 இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் ஸ்பியரில் என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் போட்டுப்போம். ஸோ கோபால்ட் -6 ஈக்குவல் -3. ஸோ கோபால்ட் ஈக்குவல் -3 + 6. அப்போ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. செகண்ட் காம்பவுண்ட் கால்குலேட் பண்ணலாமா? இந்த இடத்துல C2O4 அப்படிங்கிறது சார்ஜ் வந்து -2 ஆக்சலேட் லிகாண்ட் அது. அப்போது கோபால்ட் -6 இஸ் ஈக்குவல் சார்ஜ் ஆஃப் ஸ்பியர் -3. இப்போ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ இந்த செகண்ட் காம்பவுண்ட்லேயும் அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3 தான். தேர்ட் காம்பவுண்ட் பாருங்கள், கோபால்ட் இது நியூட்ரல் லிகான். அப்போ 0 ஈக்குவல் +3. அப்போ கோபால்ட்டுடைய ஆக்சிஜனேற்ற நிலை இந்த காம்பவுண்ட்லேயும் எனக்கு +3 தான். அண்ட் இங்கேயும் NH3 அப்படிங்கிறது நியூட்ரல் லிகான் தான். அப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் +3 தான். அப்போது கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் உள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமாக தான் இருக்குது. யார் தான் வேரி ஆகிறாங்க? நமக்கு லிகாண்ட் தான் வேரி ஆகுது. அப்போது யார் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டோ அவங்க நிறைய ஸ்பிளிட்டிங்கை நமக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படி யார் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் பார்ப்போமா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் CN- ஸ்பாட் பண்ணுறோம். செகண்ட் காம்பவுண்டில் ஆக்சலேட் OX2- அண்ட் H2O இங்கே இருக்குது. அண்ட் NH3 இங்கே இருக்குது. இதனுடைய ஆர்டர் எழுதணும் அப்படின்னாக்கா OX2- less than H2O less than NH3 less than CN-. அப்போ உள்ளதிலே யார் ஸ்ட்ராங் லிகான் வலிமை மிக ஈனி யார் இந்த இடத்துல? CN- தான். இப்போ CN- இருக்கக்கூடிய ஆப்ஷன் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டெல்டா ஓ மதிப்பு யாருக்கு அதிகம்னா COCN6 3-. என்ன ரீசன்? ஆக்சிஜன் ஸ்டேட் எல்லாத்துக்கும் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஆனால் லிகாண்ட் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் நடந்ததை ஷார்ட்டாக ரீகால் பண்ணலாம். ஸோ CFTயில் சென்ட்ரல் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் அயனிக் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷேப் ஆஃப் டி ஆர்பிட்டல் பார்த்தோம். தென் ஆக்ட்ராஹைட்ரல் காம்பவுண்டுக்கும் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் பார்த்தோம். அண்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறத சால்வ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த CFTயோட இன்னொரு பாயிண்டான கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி படிகப்போல நிலைப்படுத்தும் ஆற்றல் அண்ட் அது ரிலேட்டடான கொஷின் இருக்கக்கூடியதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.